வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஊடகவியலாளர்கள் மீது எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. தற்போதைய நிலைப்பாடு குறித்து அமைச்சர் மர்வின் சில்வா தெளிவுபடுத்தியுள்ளார். அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான சிறுவர் ஓவிய போட்டி திடீரென ரத்து. மாணவர்கள் கடும் அசௌகரியம். செல்லக்கதிர்காமம் யாத்திரியர்கள் நலன்புரி நிலையம் மற்றும் வர்த்தக கட்டிட தொகுதி என்பன ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் இன்று திறந்து வைக்கப்பட்டன. செல்லக்கதிர்காமம் நகரின் 5 ஏக்கர் நிலப்பரப்பில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட 160 கடைகளை கொண்ட கட்டட தொகுதியை ஜனாதிபதி பார்வையிட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிடுகிறது. இதன் நிர்மாண பணிகளுக்காக 300 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இந்த கட்டட தொகுதிக்கு அருகில் 2 ஏக்கர் நிலப்பரப்பில் வாகன தரிப்பிடம் ஒன்றும் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலதா மாளிகையை தரிசிப்பதற்காக இன்று முற்பகல் கண்டிக்கு சென்றிருந்தார். எனினும் அங்கு செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்களுக்கு இடையூறு விளைவிக்கப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் கண்டி தலதா மாளிகைக்கு சமூகம் அளிப்பதனை ஊடகவியலாளர்கள் பதிவு செய்தனர். ஆயினும் தலதா மாளிகை வளாகத்திற்குள் பிரவேசித்ததன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க ஊடகவியலாளர்களுக்கு இத்தகைய கருத்தினை கூறினார். கோரிக்கை ஒன்றை விடுக்கட்டுமா? இதனை தனிப்பட்ட ரீதியில் மேற்கொள்ள விடுங்கள். நான் சில ஊடகங்கள் போன்று புனித சின்னத்தை விட்டு அரசியல் செய்யவில்லை. அதனால் தயவு செய்து விலகி நில்லுங்கள். தலதா மாளிகையில் எதிர்க்கட்சித் தலைவர் ஊடகங்களை விமர்சித்த போதிலும் இன்று மாலை நடைபெற்ற சில நிகழ்வுகளுக்கு ஊடக நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. 2012ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 27, 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் ரணில் விக்ரமசிங்க கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளுக்கு ஊடக அனுசரணை வழங்குவதற்கு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் கேகாலை மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சி பிரதிநிதிகள் சிலரை நேற்று சந்தித்துள்ளார். அனைத்து அதிகாரங்களையும் கையில் எடுத்துக் கொண்டு அராஜகம் புரிய அரசாங்கம் முற்படுமாயின் அதற்கு எதிராக பிப்ரவரி மாதம் முதல் மக்கள் எதிர்ப்பு போராட்டங்களை ஆரம்பிக்க உள்ளோம். இதற்கு முன்பும் அநீதியின் போது சரத் பொன்சேகாவுக்கும் கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வலயத்தில் ரோஷின் சானுக்கு கொல்லப்பட்ட போதும் தனித்தனியே ஆர்ப்பாட்டங்களை நடத்தினோம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் தனித்தனியாக ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம். தனித்தனியாக போராட்டங்கள் மேற்கொள்வதில் பயனில்லை என்று அனைத்து பிரச்சனைகளையும் ஒன்றாக சேர்த்து அநீதிக்கு எதிராக போராட்டம் ஒன்றை ஆரம்பிக்கவிருக்கிறோம். மீண்டும் இந்த நாட்டில் நீதி நிலைநாட்டப்படும் வரை இந்த போராட்டம் தொடரும். ජනතා ව්‍යාපාරයට අරගෙන මේ හැම එකක් ගැනම අපි ගෙනියමු නීතිය ආපහු මේ රටේ ඇති වෙනකම්. அமைதி காக்கும் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் நாடுகள் மற்றும் அது தொடர்பான விடயங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகத்தினால் உருவாக்கப்பட்ட விசேட குழுவில் ஐக்கிய நாடுகளுக்கான இலங்கையின் பிரதி நிரந்தர வதிவிட பிரதிநிதி மேஜர் ஜெனரல் ஷவேந்திர சில்வா நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் நேற்றைய ஊடகவியலாளர் சந்திப்பில் வினவப்பட்டது. இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்களுடன் தொடர்புடையவர் என நிபுணர் குழுவின் அறிக்கையில் பெயரிடப்பட்டுள்ள ஷவேந்திர சில்வா அமைதி காக்கும் நடவடிக்கைகளுக்கான சிரேஷ்ட ஆலோசனை குழுவிற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. உண்மையிலேயே இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளதா என்பதனை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். நான் புரிந்து கொண்ட அளவில் ஆசிய நாடுகளின் பிரதிநிதிகள் அங்கம் வகிக்கின்ற குழுவினால் மேஜர் ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அவர் செயலாளர் நாயகத்தினால் தெரிவு செய்யப்படவில்லை. விளம்பரங்களின் பின்னர் பிரதான செய்திகள் தொடரும். கொழும்பு 7 தர்மபால மாவட்டத்தில் இயங்கி வந்த மக்கள் தொடர்பாடல் அமைச்சின் அலுவலகம் பம்பலப்பிட்டிக்கு மாற்றப்பட்டுள்ளது. மக்கள் தொடர்பாடல் மற்றும் பொதுசன விவகாரங்கள் அமைச்சர் மர்வின் சில்வாவின் தலைமையில் இந்த புதிய அலுவலகம் இன்று முற்பகல் திறந்து வைக்கப்பட்டது.
இலக்கம் 302 காளிவீதி பம்பளப்பிட்டி என்ற முகவரியில் அமைச்சின் புதிய அலுவலகம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக அமைச்சர் மௌனமாக இருப்பதற்கான காரணம் தொடர்பில் கேள்வி எழுப்பிய ஊடகவியலாளர் ஒருவருக்கு அமைச்சர் இவ்வாறு பதில் வழங்கினார். නිශ්ශබ්ද විලියම් කියලා කෙනෙක් ගැන ඔබතුමා සිරස මාධ්‍යායතනයේ අහලා තියෙනවද? மௌனமான வில்லியம் என்ற ஒருவர் தொடர்பில் சிரச வலையமைப்பு கேள்விப்பட்டுள்ளதா? காடு மாறினாலும் புலியின் புள்ளி மாறாது என கிராமப்புறங்களில் கதையொன்று உள்ளது. அவர்கள் எங்களுக்கு ஒவ்வாதவர்கள். நான் அமைதியாக இருக்கின்றேன். இதுவே பௌத்த தர்மம். இந்த நாட்களில் நான் பௌத்த தர்மத்தை படிக்கின்றேன். எதற்கு நான் கோஷமிட வேண்டும்? ஜனாதிபதி எனக்கு வழங்கிய பொறுப்புகள் உள்ளன. அவற்றை மேற்கொள்கிறேன். මොකටද මම මේ කෑ ගන්නද? මට දීපු රාජකාරියක් තියෙනවා අතුගාරි ජනාධිපතිතුමා. ඒ රාජකාරිය කරනවා. கீழ்த்தரமான செயல்களின் ஊடாக நாட்டை பலப்படுத்த முடியாது என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிடுகின்றார். கொழும்பில் இன்று நடைபெற்ற வைபவம் ஒன்றின் போதே அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். சசுனட்ட அருண வேலை திட்டத்தின் கீழ் மத்திய கொழும்பு சங்கபோதி விகாரிக்கு இன்றைய தினம் நிதி வழங்கப்பட்டது. කිසිදාක බාල වැඩ කරලා රටක් ගොඩ ගන්නට බෑ. බාල ක්‍රියාව எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கீழ்த்தரமான செயல்களினூடாக நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. கீழ்த்தரமான செயல்களை முன்னெடுப்பதனூடாக நாட்டை பலப்படுத்த முடியாது. போதைப்பொருள் வியாபாரிகளின் மூலம் அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. கொலைக்காரர்களுடன் பழகுவதுடன் ஊடாக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நம்மால் நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்தை முன்னெடுக்க முடியாது. கப்பம் பெறுதல், ஊழல், மோசடி, கொள்ளையடித்தல் போன்றவற்றினூடாக அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் நாட்டு மக்களுக்கு சிறந்த வாழ்வொன்றை உருவாக்க முடியாது. கீழ்த்தரமான ஒருவருடன் பழகுவதனாலும் போதைப்பொருள் வியாபாரி, கொலைக்காரர், கப்பம் பெறுகின்றவர் நாட்டின் நிர்வாகத்துறையின் முக்கிய இடமொன்றுக்கு வரும் சந்தர்ப்பத்தில் முழு நாடும் இடிவுக்குள்ளாகிவிடும். ඩප්පිකාරයෝ, මීමරුවෝ, කප්පංකාරයෝ රටේ පාලන තන්ත්‍රයේ ප්‍රධාන තැනට එනකොට මොකක්ද සිද්ධ වෙන්නේ? මුළු රටම බාල වෙනවා මිත්‍රවරුනි. விளம்பரங்களின் பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் எஸ்லோன் ஆகியன இணைந்து வழங்கும் தனமுத்து சாயன என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி காலை புனித அலோசியஸ் கல்லூரியில் இன்று ஆரம்பமாகியது. இந்த நிகழ்ச்சியின் 3ஆம் கட்டம் இம்முறை காலையில் முன்னெடுக்கப்படுகின்றது. பிரதி சபாநாயகர் சந்திம வீரக்கொடி மற்றும் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் குழும பணிப்பாளர் SC வீரசேகர உள்ளிட்ட விருந்தினர்களின் தலைமையில் நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் எஸ்லோன் ஆகியன இணைந்து வழங்கும் தனமுத்து சாயன விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. காலை புனித அலோசியஸ் கல்லூரியில் முன்னெடுக்கப்படும் தனமுத்து சாயன விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் வீடொன்று நிர்மாணிப்பது தொடர்பில் இலவசமாக ஆலோசனை வழங்கப்படுகின்றது. மிகவும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணம் அல்லது எதிர்காலத்திற்காக வங்கிகளில் வைப்பிடப்பட்டிருக்கும் பணத்தை பயன்படுத்தி வீடு ஒன்றை நிர்மாணிக்கும் போது அதன் முதலிடம் வீண்விரயமாக்கப்பட்டு அந்த வீட்டினை அமைத்துக் கொள்ள முடியாமல் போகும் சந்தர்ப்பத்தில் பல்வேறுபட்ட அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிடுகிறது. எனவே நாட்டின் முதற்தர நிறுவனம் என்ற வகையில் வீடொன்றினை நிர்மாணிப்பதற்கு எண்ணியுள்ளவர்களுக்கு ஆலோசனையை வழங்க வேண்டியது எமது பொறுப்பாகும். பல்வேறுபட்ட பகுதிகளுக்கு நாம் சென்ற சந்தர்ப்பங்களில் வீட்டுக்கான அடித்தளம் மாத்திரம் அமைக்கப்பட்டு அல்லது பகுதியளவில் நிர்மாணிக்கப்பட்ட பல வீடுகளை காணக்கூடியதாக இருந்தது. இந்த நிலைமையை தவிர்த்துக் கொள்வதற்கு இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி பொதுமக்களுக்கு பயனாக இருக்கும் என நான் எண்ணுகிறேன். வீடமைப்பு நிபுணர்கள், பொறியியலாளர்கள், சட்டத்தரணிகள், ஜோதிடர்கள் உள்ளிட்ட பல துறைகளைச் சார்ந்த நிபுணர்கள் தனமுத்து சாயன விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் ஊடாக பொதுமக்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குகின்றனர். இந்த ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வதற்காக காலி புனித அலோசியஸ் கல்லூரிக்கு இன்றைய தினம் அதிக அளவிலானோர் வருகை தந்திருந்தனர். இதேவேளை காலி புனித அலோசியஸ் கல்லூரியின் பிரதான மண்டபத்தை புனரமைப்பதற்கு நிதி திரட்டுவதற்காக நடைபெறும் அலோசியஸ் 2012 களியாட்டம் மற்றும் வர்த்தக கண்காட்சி இன்றைய தினமும் காலி சமநல மைதானத்தில் நடைபெற்றது. அலோசியஸ் 2012 களியாட்டம் மற்றும் வர்த்தக கண்காட்சிக்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடக அனுசரணை வழங்குகின்றது. பாணந்துறை வந்தருமுல்ல பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் கட்டடம் ஒன்றை ஜனநாயக தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ரணதுங்க இன்று கண்காணித்தார். பாணந்துறை வத்திரமுல்ல பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் இந்த கட்டடத்தின் நிர்மாண பணிகளுக்கு அர்ஜுன ரணதுங்க நிதியுதவி வழங்கியுள்ளார். මේක මහජනතාව දැනගත යුතුයි. මේ තමුන්නාන්සේලාගේ වන
பொதுமக்கள் வழங்கும் வரிப்பணத்தினூடாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நிதி ஒதுக்கப்படுகின்றது. அந்த பணத்தை உங்களுக்காக நாம் மீண்டும் செலவு செய்கின்றோம். இதனை பொதுமக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது எமது பெற்றோரின் சொத்து அல்ல, ஏனைய அமைச்சர்களின் சொத்துமல்ல. நீங்கள் கொள்வனவு செய்யும் பால்மா, 1 கிலோ சீனி, அரிசி என்பவற்றிற்கு நீங்கள் செலுத்துகின்ற வரிப்பணத்தினூடாக பாராளுமன்றத்தில் உள்ள 225 பேருக்கும் வருடாந்தம் கிராம அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்படுகின்றது. இது எனது திட்டம், அவருடைய திட்டம் என பல்வேறு பதாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதை நாம் அவதானிக்கின்றோம். எனினும் அது பாரிய பொய்யாகும். புராதன காலம் முதல் முன்னெடுக்கப்பட்டு வரும் தலதா யாத்திரை இன்று அதிகாலை ஆரம்பிக்கப்பட்டது. தெனியாய கொட்டப்புல கெட்டப்பரு ரஜமஹா விகாரியில் இன்று அதிகாலை தலதா யாத்திரை நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டன. குமாரஸ்ரீ ஹெட்டிகே அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்வு ஜனாதிபதியின் பாராளுமன்ற விவகார செயலாளர் குமாரஸ்ரீ ஹெட்டிகே தலைமையில் நடைபெற்றன. இந்த தலதா யாத்திரையில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் கெட்டப்பரு ரஜமஹா விகாரியின் மகா சங்கத்தினர் ஆசி வழங்கினர். அடுத்து சக்தியின் தேடலில் பொதுமக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் சுட்டிக்காட்டப்படும் போது அவை தொடர்பில் கவனம் செலுத்தி தீர்வுகளை வழங்குவது பாராட்டத்தக்கதே. புத்தளம் நகரசபைக்குட்பட்ட கரையாக்குளம் பகுதியில் சீரான வடிகான்கள் அமைக்கப்படாமையினால் பிரதேச மக்கள் எதிர்நோக்கும் அசௌகரியங்கள் தொடர்பில் சக்தியின் தேடலினூடாக அண்மையில் நாம் சுட்டிக்காட்டியிருந்தோம். அதனை அடுத்து சீரான முறையில் வடிகான் வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். தமது பிரச்சினைகள் தொடர்பில் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்வுகளை பெற்றுக்கொள்ள காரணமான சக்தியின் தேடலுக்கு மக்கள் தமது நன்றிகளை தெரிவிக்கின்றனர். இது விடயமாக நாங்கள் சக்தியின் தேடலில் கடந்த பிப்ரவரி 18ஆம் தேதி இதை வெளிக்கொணர்ந்தோம். அதன் பலன் இன்று எமது இந்த கடையாகுளத்தின் ஒரு பகுதி 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து ஒரு கான்கிரீட் பாதை அமைக்கப்பட்டுள்ளது. இதையிட்டு இந்த விடயத்தை மிகவும் வெளிக்கொணர்ந்த சக்தியின் தேடலுக்கு மிகவும் மிகவும் நன்றி தெரிவிப்பவர்களாக இந்த பகுதி மக்கள் வாழுகின்றோம். இந்த கடையாக்குளம் பகுதி முதல் தண்ணீரை மூடி இருந்தது. இப்போ இந்த கடையாக்குளம் அபிவிருத்தி பண்ணது அவங்களுக்கு நான் மிச்சம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்ற தண்ணியை மூடி செல்வதற்கு அலை நிர்மாணம் செஞ்சு கொடுத்தாங்க, அதுக்கு மிக தேங்க்ஸ் தெரிவித்துக் கொள்கிறோம். சக்தி தேட்டல் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கரையாக்குளம் பிரதேச மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த வீதியினை செப்பனிட நடவடிக்கை எடுத்த அதிகாரிகளை சக்தியின் தேடல் பாராட்டுகிறது. இந்த வீதி கட்டமைப்பு முழுமையாக புனரமைக்கப்படும் வரை சக்தியின் தேடல் தொடர்ந்தும் அவதானத்துடன்